ஹாய் ஹலோ அவருங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க. இன்றைக்கும் நம்ம 2 வகையான பழச்செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு 2 பழச்செடியோட இலையும் சரி பழமும் சரி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தாங்க இருக்கும். அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழச்செடியோட பேர் ஃபஸ்ட்டு பார்க்குறது பீச் பிளான்ட். பீச் ஃப்ரூட்டோட பிளான்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பீச் பழம் பார்க்குறதுக்கு இலை இப்படி தாங்க இருக்கும், நீட்டாக பார்க்குறதுக்கு. இந்த பீச் ஃப்ரூட்டு பழச்செடி பார்த்திங்கன்னா நான் ரூட் ஸ்டாக்காக தாங்க வாங்கினேன். ரூட் ஸ்டாக் வாங்கி வச்சு விட்டேன். அது நல்ல வெயில் கொஞ்சம் ஒரு வாரம் நிழலில் ஒரு 10 நாளுக்கு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வெயிலில் இடம் மாற்றி வச்சேன். வெயிலில் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா இதோட வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்குதுங்க. கொஞ்சம் நுனியெல்லாம் கொஞ்சம் பிஞ்ச் பண்ணி விட்ட பிறகு நிறைய புது துளிர் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்களேன் எத்தனை பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு பாருங்கள். இதோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வருது. இது வந்து ரூட் ஸ்டாக்காக வாங்கி வச்சது. அதுலேயே நம்மக்கிட்ட இன்னொரு பழைய செடி ஒன்று இருக்குது. இது நம்மக்கிட்ட ஏற்கனவே பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த செடி இது வந்து ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம். இதோட இலை கொஞ்சம் அதே போல் தான் கிட்டத்தட்ட இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் செடியாகவே வாங்கினேன். இதோட இலையை பாருங்கள், இதுவும் பீச்சு தான். இதோட இலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக வருது. இது வந்து இன்னும் நான் பாட்டு மாற்றி வைக்கல, கவரோடையே தான் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச பிளான்ட்டு. இது சீக்கிரம் இதில் பூ வச்சிரும். பாட்டுக்கு கொஞ்சம் பெரிய பாட்டாக மாற்றி வச்சு பார்க்கணும். இதில் சீக்கிரமாகவே இது பூ வச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த பீச் ஃப்ரூட்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நல்ல வெயில் பட்டாதாங்க நல்லா வளருது. கொஞ்சம் பார்ஷியல் ஷேடில் வச்சா கூட கொஞ்சம் அந்த அளவு க்ரோத் இல்லை. நல்ல வெயில் பட்டுச்சுன்னா நல்லா வளர்ச்சி கொடுக்குதுங்க. இதுக்கு நம்ம உரம் மட்டும் ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே ஒரு உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா நல்லா வளருது. அந்த கிளை நிறைய நமக்கு பிரான்ச்சஸ் போடணுன்னா அந்த நுனியை பிஞ்ச் பண்ணி விட்டாலே நிறைய பிரான்ச்சஸ் புதுசாக எடுக்குது. இதில் பூ காய் வச்ச பிறகு நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணுறேங்க. இந்த 3 வகையான பீச் ஃப்ரூட் இருக்குது. பீச் பழம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். வாங்க அடுத்து நம்ம பார்க்குறது பீச் பழத்தை மாதிரியே தான் இருக்கும். இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பீச் ஃப்ரூட் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து பீச் கிடையாது, நெக்டரின். நெக்டரினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ரெண்டோட ஃபோட்டோவை நான் மேலே கொடுக்குறேன் பாருங்கள். பீச் ஃப்ரூட்டுன்றது நம்ம பீச் கலர்னு சொல்லுவோம் பாருங்கள், அதை போலயே இருக்கும். நெக்டரின்றது நம்ம ஊட்டி ஆப்பிள் சொல்லுவோம்ல, ப்ளம்மு சொல்லுவோம்ல, அந்த பீச் பழத்தையும் ப்ளம்மு பழத்தையும் ஒன்றா இது பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலர் வருங்க. இது வந்து ஒரு ரெட்டிஷ் கலராக வரும். அந்த பீச்சும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும். அதாவது ப்ளம்மும் பீச்சும் மிக்ஸ் ஆனது தான் நெக்டரின். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இலையெல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இதுவும் நல்லா வெயில் பட்டால் நல்லா வளருதுங்க. இது பிஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன். டபுள் பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு பாருங்கள். ஒரே பிரான்ச்சஸாக தான் இருந்தது. பிஞ்ச் பண்ணி விட்ட பிறகு டபுள் பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ரூட் ஸ்டாக் தான் வாங்கி வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். Thank you for watching.